ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்து பார்க்கும்போது இந்த செடி பூ பூத்த மாதிரி இருந்துச்சு. இந்த குரோட்டன் பூ பூக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா இந்த காகித பூ வந்து உதிர்ந்து அது மேலே விழுந்திருக்கு. எனக்கு என்னவோ தன் தோழிக்கு பூ சூட்டி அழகு பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த செடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலையில் வீடியோ எடுக்க முடியல, அதான் ஈவினிங் வீடியோ எடுத்திருக்கேன். காலையில் சமையல் வந்து சாதம், உப்புமா, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, வெங்காய முட்டை, இதுதான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். மிஷினில் துணியெல்லாம் போட்டாச்சு. மீனெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்றைக்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி புளியெல்லாம் ஊற்றி மாங்காய்லாம் போட்டு அட்டகாசமாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்புமாவுக்கு வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த ரவா மிக்ஸை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா வந்துருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே தான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் முட்டைக்கும் எல்லாம் வதக்கிட்டேன். இன்றைக்கி பீர்க்கங்காய் ஜூஸ் போட்டேன். ஸோ சமையலை முடிச்சுட்டு அடித்து பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் விலாக் வந்து நான் ரீசேல் பண்ணுற அந்த மேனுஃபேக்சர் கிட்டேருந்து எனக்கு 2 கார்ட் செட் எடுத்திருந்தேன். இது வந்து வீட்டில் போடலாம், சம்மர் கலெக்ஷன் மாதிரி நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு மெட்டீரியலில் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1,999 போட்டிருக்காங்க. பட் அந்த ரேட்லாம் கிடையாது. ஸோ ரேட் என்னென்னு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரன்ச்சி வேறு கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலைன் குர்த்தி வித் ஃப்ரண்ட் ஓப்பன், அதுக்கப்புறம் பேண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற சைஸை விட, நம்ம எப்போவுமே வாங்குவோம் இல்லையா, அந்த சைஸை விட நெக்ஸ்ட்டு சைஸ் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து கவரோடு வந்துச்சு, ஒன்று கவர் இல்லாமல் வந்துச்சு, ஏன்னு தெரியல. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 2 ட்ரெஸ்ஸுமே இந்த ஸ்க்ரன்ச்சி அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து காலர் நெக்கோடு வருது. நம்ம போட்டுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லிட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு நடக்க கொள்ளலாம் கரெக்டாக இருக்கும். சைடு ஓப்பனிங் கிடையாது. இது வந்து ஏலைன் பேட்டர்ன் தான். ஸோ நல்லாவே இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருந்துச்சு கிளாத்து. டாப்பில் வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பட் எதுவுமே ஓப்பன் கிடையாது, எல்லாமே க்ளோஸ்டு பட்டன்ஸ் தான். அதனால் வந்து ஆனால் உள்ளே வந்து போடுறதுக்கு கழுத்து பக்கம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்குது, ஈஸியாகவே உள்ளே போகுது. ஸோ நல்லா இருக்குது குர்த்தி வந்து ஓவரால் ஓகே. பேண்ட்டும் வந்து நல்லா லென்த்தியாக இருக்குது, ஆங்கிள் லென்த்து மாதிரிலாம் இல்லை, நல்லாவே லென்த்தாகவே இருக்குது பேண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருந்த மாவுலேயே வந்து அந்த ஈஸ்டர்ன் இட்லி மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன்.